நம்ம மல்லிக்கு இப்போ நெறைய ஆபத்துகள் வருது. அதே மாதிரி இந்த ஆபத்துகள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா, ஒரு நல்ல செய்தியும் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு குறி சொல்ற அம்மா வந்து இப்போ சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டோனே மல்லிக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஆனா, இப்போ அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "உனக்கு நெறைய கண்டம் இருக்குமா, அந்த நெறைய கண்டத்திலிருந்து நீ தப்பிக்கணும் அப்படின்னா, நீ கண்டிப்பா வந்து இதிலிருந்து போராடி தான் ஆகணும். ஆனா, இந்த போராட்டத்துக்கு பின்னாடி அதாவது இது எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அதுக்கு பின்னாடி உன்னோட லைஃப் வந்து பிரகாசமா வந்து எரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதும் நம்ம மல்லி இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம திரு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ விஜய் ஒரு பக்கம் வந்து மல்லியை அதாவது இந்த இடத்துல வந்து எப்பவுமே வந்து கல்யாணமே பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதே சமயம் இப்போ அந்த குறி சொல்ற அம்மா இருந்துட்டு என்ன வந்து சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ரொம்பவே வெக்ஸ் ஆகி போயிருந்தாங்க. ஏன்னா தன்னோட அண்ணன் ஃபோன் பண்ணி விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லி ரொம்பவே வந்து கோவப்பட்டிருந்தாங்க. ஆனா கடைசியில இது எல்லாமே எப்படி நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஆனா அந்த குறி சொல்ற அம்மா வந்து நேரடியா வீட்டுக்கு வந்து இந்த வீட்டுக்கு வந்து நல்ல காலம் பிறக்க போகுது அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எல்லாத்தையுமே வந்து நம்ம மல்லியை கூப்பிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது மல்லி வந்து இந்த வாழ்க்கை மேலேயே வெறுப்பாய் போயிட்டு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா போற போக்குல வந்து கடைசியில வந்து விஷயம் எல்லாமே ஒவ்வொன்றா வந்து அவங்க சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இங்க பாரும்மா மல்லி, நீ சின்ன வயசுல இருந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க. இப்போ கூட வந்து உன்னோட சாதி சனங்க முன்னாடி வந்து நீ கேவலப்பட்டு அவமானப்பட்டு நின்னுட்டு இருக்க. அது எல்லாமே வந்து எனக்கு தெரியும். இந்த கேவலமும் அவமானமும் வந்து உன்னை எங்கேயோ கொண்டு போய் வந்து விட போகுது. நீ யாருக்காகவும் எதுக்காகவும் வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உனக்கும் நல்லாவே தெரியும், மற்றவங்களுக்கும் நல்லாவே தெரியும். ஆனா உன்னை வந்து வீழ்த்தணும் அப்படின்றதுக்காகவும் உன்னை வந்து இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்றதுக்காகவும் எவ்வளோ பேர் வந்து பாடுபட்டுட்டு இருக்காங்க. அது எதுக்கும் நீ இடம் கொடுத்துறாத. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த பிரச்சனை எல்லாமே நடந்துட்டு இருக்குல்ல, இது எல்லாம் முடிஞ்சு ஓயும்போது, நீ நெனச்ச மாதிரி வாழ்க்கை வந்து அமையும். அதாவது நீ வந்து விஜய சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கலாம். விஜயும் வந்து உன்னை ஏத்துக்குமா அப்படின்ற மாரி வந்து சொல்லி, எல்லா உண்மையுமே வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்கும்போது நம்ம மல்லிக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இது எதையுமே வந்து அவங்க எதிர்பார்த்து எதையும் செய்யல. ஆரம்பத்திலேயே வந்து வேணான்னு சொல்லிட்டு வந்து சொன்ன உடனே நம்ம மல்லி வந்து அதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா இப்போதைக்கு வந்து வெண்பாவ வந்து நான் வெறுத்துட்டு இந்த வீட்ட விட்டு போனா மட்டும் எனக்கு போதும் அப்படின்ற மாரி மைண்ட் செட்டோட தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனாலும் இப்போ இப்போ இவங்க வந்து சொல்றது வந்து கொஞ்சம் நம்பக்கூடிய விஷயமா இருந்தாலுமே கூட, நீங்க சொல்றது நடந்தா நல்லா தான் இருக்கும். ஆனா வந்து எனக்கு அப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு எண்ணம்லாம் கிடையாது. என்னோட வேலை இதுதான். இந்த வேலைய தான் நான் செஞ்சுகிட்டு இருக்கேன். நான் உடனடியா வந்து என் அண்ணன பார்க்கறதுக்காகவும், என் அண்ணனுக்காகவும் ஊருக்கு போய் ஆகணும். அப்படின்ற மாரி வந்து சொல்லி கடைசியில வந்து இங்கிருந்து அதாவது கிளம்பவே போறேன். இதுக்கப்புறம் வந்து இப்படி சொல்றீங்களே இதெல்லாம் நடக்குமா? அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருக்காங்க. இங்க பாரும்மா, காலத்தின் கட்டாயத்தால யார் வேணாலும், எங்க வேணாலும், எப்படி வேணாலும் ஒண்ணு சேரலாம். அது வந்து யாரா இருந்தாலும் மாத்த முடியாது. நீயும் அந்த விஜயும் வந்து ஒரே இடத்துல இருந்தா தான் இந்த மாற்றம் நடக்கும்னு மட்டும் நினைக்காத. நீ வேற எங்க இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் இந்த மாற்றம் வந்து கண்டிப்பா நடந்தே தீரும். நீ இப்ப இருக்கிற பிரச்சனைய மட்டும் வந்து சமாளிக்கிறதுக்கு உனக்கு வந்து அந்த கடவுள் அருள் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.